நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் தினமொரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவும் உடலில் ஏற்படுகின்ற வியாதிகளை குணப்படுத்துவதற்காகவும் எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறதை பற்றி ரொம்ப விவரமாக பார்த்து வந்துட்டு இருக்கோம். நிறைய நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள் உண்மையிலே நம்முடைய ஆரோக்கியத்தை காப்பதற்காக இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பரிசு அப்படிங்கிறது தெரியாமலே நாம் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஒரு துரதிருஷ்டவசமான உண்மைன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் சில தாவரங்களை நம்ம பார்ப்போம். அந்த தாவரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஏற்படுகின்ற வியாதிகளை நீக்குவதற்காகவே இயற்கை உருவாக்கியது அப்படின்னு நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள தவறுவதால் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் அல்லது வேற்று மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து நோய்கள் தீராமலும் அந்த மருந்துகளால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளாலும் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சீமை அகத்தி அப்படின்றது பெயர். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சீமை அகத்தியுடைய முழு தாவரம். எல்லாருக்குமே தெரியும், இந்த பூவை பார்த்தாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீமை அகத்தினா என்னன்னு. பெரிய பெரிய இலைகளை இந்த மாதிரி கொண்டிருக்கக்கூடிய தாவரம். இந்த மாதிரி கொத்து கொத்தான மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டிருக்கிறதே நம்ம பார்க்கலாம். சீமை அகத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய காய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வரி வரியா தொங்குறத பார்க்க முடியும். சீமை அகத்தியை பொறுத்தவரையிலும் முழு தாவரமே நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். அதோட இலைகளாகட்டும் பூக்களாகட்டும் அந்த இலைகளிலிருந்து எடுக்கக்கூடிய சாறுகளாகட்டும் எல்லாமே நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது சீமை அகத்தியை அரைத்து எடுக்கக்கூடிய அந்த இலைச்சாறு ஒரு மிகப்பெரிய மருந்து அப்படின்னு சொல்லலாம். அதே போல சீமை அகத்தியை அரைத்து எடுக்கக்கூடிய அந்த விழுது அது கூட மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளால் நம்ம அவதிப்படுறோம். காரணம் என்ன? உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முறையாக உடல் சுத்தம் செய்வதற்கு நாம் உதவி செய்து கொள்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் உடல் சுத்தம் அப்படிங்கிறது தான் சிகிச்சையுடைய முதல் படி அப்படின்னு சொல்லுவோம். உடல் சுத்தத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, உடல் சுத்தம் அப்படின்னு வரும்போது வெறும் வயிறு சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலும் இருக்கக்கூடிய கழிவுகளை முறையாக வெளியேற்ற என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் கூட நடந்த நிறைய ஆராய்ச்சிகளுடைய முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் உடல் சுத்தம் செய்வதை ஒரு வருடத்தில் குறைந்தது 2-3 முறை செய்வதை ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள், குறிப்பாக இன்றைக்கு நம்ம பயப்படுகின்ற சர்க்கரை நோய், இதய நோய், அதே போல புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவது சாத்தியமற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை சொல்றாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உடல்ல ஏற்படுகின்ற வியாதிகளை தடுத்து உடலை குணமாக்குகின்ற சக்தி நம்முடைய உடலை சுத்தப்படுத்துகின்ற ஒரு பழக்கத்துக்கு இருக்கு அப்படின்னும் போது அதற்கு ஏன் நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஒரு மாதத்திற்கு ஒரு 3 நாட்கள் மட்டும் எடுத்தாலே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை, உடலுடைய அணுக்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த சீமை அகத்தி. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த சாறு நம்ம எல்லாருமே, குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும், குழந்தைகள் சொல்லும்போது 5 வயதுக்கு மேலே இருக்கவங்க, அந்த குழந்தைகளுக்கு ஒரு 10 மில்லி அளவுக்கு இந்த சீமை அகத்தியோட இலைச்சாரை ஒரு மாதத்தில் ஒரு முறை, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை அப்படின்னும் போது காலையில் அந்த குழந்தைகள் எழுந்த உடனே ஒரு 2 தேக்கரண்டி அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க. அடுத்து ஒரு 2 மணி நேரம் எதுவும் சாப்பிட கொடுக்காதீங்க. அப்புறம் கொஞ்சம் வெந்நீர் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் 1-2 முறை மலம் கழிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி மலம் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் பொலவென கொட்டி போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு பெரியவர்கள் நம்மள மாதிரி இருப்பவர்கள்லாம் மாதத்திற்கு ஒரு முறை ஒரு 30 மில்லி அளவுக்கு, இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதில் அளந்து 30 மில்லி வச்சுருக்கேன். அந்த 30 மில்லி அளவுக்கு அதை எடுத்து காலை ஒரு வேளை அதே போல் சாப்பிட்டிங்கன்னா ஒரு 10-11 மணி போல் நமக்கு அப்படியே வயிற்று கலக்க ஆரம்பிக்கும். அப்புறம் தண்ணீராக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு 3 மாதம் நீங்கள் இதை செய்து பாருங்கள். உங்களுடைய வயிற்றில் ஏற்படுகின்ற வாயு தொந்தரவுகள் குறையிறதையும் வயிற்றில் ஏற்படுகின்ற மற்ற பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதையும் நம்ம பார்க்க முடியும். குடல் புழுக்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. குழந்தைகளாகட்டும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும்
ஆசன வாயில எப்பவுமே ஒரு அரிப்பு இருந்து கொண்டே இருப்பது, குறிப்பாக மாலை நேரங்களில் கடுமையான அரிப்பு இருப்பது, இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாலோ அல்லது அசைவ உணவுகளை சாப்பிட்டாலோ அல்லது சிறிது காரமான வெளி உணவுகளை சாப்பிட்டாலோ அடுத்த நாள் முழுவதும் ஆசன வாயிலிருந்து கையை எடுக்க முடியாத அளவுக்கு கடுமையான அரிப்பு இருப்பதை நம்ம பார்க்குறோம். அந்த அரிப்பு ஏற்படும் போது நமக்கு என்ன செய்யறதுனே தெரியாமல் கவலைப்படுகின்ற ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். ஐடியில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, என்னால் உட்காந்து வேலை பார்க்க முடியல, எப்போ மாலை நேரங்களில் வரும்போதே நான் ஏதாவது பர்மிஷன் சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடலாமான்னு கூட எனக்கு தோணுது, அந்தளவுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வயிற்றில் ஏற்படுகின்ற, குறிப்பாக ஆசன பகுதியில் குதப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெண்மை நிறமான புழுக்களை எவ்வாறு முழுமையாக வெளிக்கொணர்வது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இந்த சீமை அகத்தி ஒரு மிகச்சிறந்த மருந்து. சீமை அகத்தியிலிருந்து நம்ம அரைத்து வைத்திருக்கக்கூடிய சாறு பார்த்தீங்கன்னா அரைச்சா நுர நுறையாக வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 90 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க. தினசரி மலம் கழியும் போது உங்கள் மலத்தில் பார்த்தீங்கன்னா கொக்கி புழுக்கள்னு சொல்லக்கூடிய வெண்மை நிறமான புழுக்கள் ஊறிக்கொண்டு உடலை விட்டு வெளிப்போகிறத நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இது ஒரு பழக்கமாக ஒரு 3 மாத காலம் நீங்கள் செய்யும் போது உடலில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு மாறுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு தோல் நோய்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். சாதாரண அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட தோல் நோய்கள் வரையிலும் இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறத பார்க்குறோம். அதுவும் சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் போது நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சவால் என்ன, மருந்து சாப்பிடும்போது குணமாகிறது, மருந்துகளை விட்டவுடன் மீண்டும் வந்து விடுகிறது. ஒவ்வொரு முறை சோரியாசிஸ் நோய் ஏற்படும் போதும் 2 முறை 3 முறை வேகமாக அது ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. 1 மடங்கு 2 மடங்கு போய் சில நேரங்களில் ஒரு வாரத்திலேயே உடல் முழுவதும் எனக்கு பொங்கி அரித்து கொட்டி விடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் வருத்தப்படுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சோரியாசிஸ் நோய் ஏற்படாமல் அதே நேரம் உடலில் இருக்கக்கூடிய நோயையும் குறைப்பதற்கு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டால் இந்த சீமை அகத்தியை தான் நம்ம சொல்லணும். சீமை அகத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் உடல்ல மாற்றம் ஏற்படுவதையும் சோரியாசிஸ் நோய் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருந்து குறைந்து அரிப்புகள் குறைந்து மறைந்து போறதையும் நம்ம பார்க்க முடியும். ட்ரை எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் நோய், அதாவது தோல்கள் வறண்டு போயிருக்கும். ஒரு முட்களை எடுத்து ஒரு 100 முட்களை எடுத்து தோலில் குத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தோல் எல்லாம் சுள்ளுன்னு குத்திக்கிட்டே இருக்கும். என்னடா அது தோல் குத்துதே அப்படின்னு சொல்லி தடவணும்னா அதோட முடிஞ்சுது. சீப்பை வைத்து கத்தியை வைத்து சொரண்டி கொள்கின்ற அளவுக்கு கடுமையான அரிப்பு இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். கைகளில், கால்களில், தொடை இடுக்குகளில், பிட்டப்பகுதிகளில், அடிமுதுகு பகுதிகள்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான அரிப்புகள் உருவாகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குணப்படுத்த முடியும், இது சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கு மிகப்பெரிய மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சீமை அகத்தியத்தான் நம்ம சொல்லணும். சீமை அகத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு 30 மில்லி அளவுக்கு உள்ளுக்கும், சீமை அகத்தியை அரைத்து எடுக்கக்கூடிய விழுது உடலில் அரிப்பு இருக்கக்கூடிய இடங்களோ அல்லது உடல் முழுவதும் தடவி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கழித்து வெந்நீரில் குளிக்கின்ற ஒரு வழக்கமோ நாம் வைத்து கொண்டாலே மிகப்பெரிய அளவில் அது உடலை விட்டு வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடலில் ஏற்படுகின்ற சோரியாசிஸ் நோயாக இருந்தாலும் சரி, ட்ரை எக்ஸிமான் நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, படிப்படியாக உடலிலிருந்து குறைந்து போவதற்கு பக்க விளைவற்ற ஒரு இயற்கை மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமை அகத்தியத்தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே மன அழுத்தம் அப்படிங்கிறது தீராத ஒரு நோயாக இருக்கிறத பார்க்குறோம். மன அழுத்தம், சந்தேகம், பயம், தாழ்வு மனப்பான்மை, இது எல்லாமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மனிதன் அதிகமான அறிவாளியாக இருந்தாலும் கூட அவன் ஒரு இடத்துல பெரிய அளவில் பிரகாசிக்க முடியாத அளவுக்கு பலமிழந்து போவதற்கு காரணம் அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய பயமும் தாழ்வு மனப்பான்மையும் தான். அதே போல நிறைந்த சபையில் பேசுவதற்கு எவ்வளவு பேருக்கு துணிச்சல் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு பாருங்க. ஒன்றுக்குமே உதவாத ஒருத்தர் கூட அந்த துணிச்சல் இருந்து அவர் மேடையில் பேசும்போது அவர் பெரிய ஆளாக பார்க்கப்படுகிறார். ஆனால் எல்லா அறிவுமே இருந்து எல்லா நாலேஜுமே இருக்கிறவர்கள் எவ்வளவோ பேர் அந்த துணிச்சல் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே முடங்கி கிடப்பதை நம்ம பார்க்க முடிகிறது.
இந்த மாதிரி விஷயங்கள் கடுமையான மன அழுத்தத்தையும், குரோதத்தையும், பயத்தையும், சந்தேகத்தையும், தம்மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இழந்து போவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. இதை குறைக்கக்கூடிய, இதை மாற்றக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமை அகத்தி தான். இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் மனவியல் அப்படிங்கிற ஒரு சைக்கியாட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறையே இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் வந்த பிறகுதான் டெவலப் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கிடையவே கிடையாது. ஆயுர்வேத மருத்துவத்தில் தான் உலகத்திலேயே முதல் முறையாக மானசீக ரோகங்களை பற்றியும், மனதில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை பற்றியும், ஏன் மானசீக பிரகிருதி அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உடலுடைய அமைப்பு எவ்வாறு இருக்குமோ அதுபோல மனதுடைய அமைப்பும் எவ்வாறு இருக்குங்கிற அளவுக்கு ஒரு டீடைல் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது முதல்ல இந்த உலகத்தில் செய்தது நம்முடைய ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவம் தான். அந்த வகையில் மனதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குறைத்து, மனதில் ஏற்படுகின்ற நோய்களை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு இந்த சீமை அகத்தியத்தான் நம்ம சொல்லணும். ஜெயஸ்ரீ அப்படிங்கிறவங்க 52 வயதாச்சு, பொழிச்சலூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து எனக்கு எழுதியிருக்காங்க. காலை எழுந்துக்கும் போது இடுப்பிலிருந்து கால் வரையிலும் ரொம்ப அதிகமான எனக்கு ஒரு நரம்பு இழுப்பது போல ஒரு வலி இருக்கிறது. இந்த வலி படிக்கட்டுகள் ஏறும்போதோ காலை தூக்கும் போதோ எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. வலி நிவாரண மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் போது இது கொஞ்சம் சரியாகுது. ஆனால் எனக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும், நான் என்ன செய்யணும், இது எந்த வகையான பிரச்சனை, எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெயஸ்ரீ மேடம், நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய முதுகுத்தண்டுடைய அடிப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நரம்பு பிட்டப்பகுதி வழியாக கால்முள் முழுவதும் காலுக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒரு நரம்பு. அது அழுத்தமாகும் போது கால்கள் நடக்கும்போது பின்பக்கத்திலிருந்து கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இழுத்து இழுத்து நமக்கு வலிகள் வரும். ஸோ இதை எப்படி இயற்கையான முறையில் குணப்படுத்தி கொள்ள முடியும் பார்த்தீங்கன்னா, பூண்டு பால் கஷாயம் இதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். பூண்டு ஒரு 5 பல் எடுத்துக்குங்க, 100 மில்லி பால் எடுங்க, 200 மில்லி தண்ணி எடுங்க. இது மூன்றத்தையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து பால் அளவுக்கு சுண்ட வைங்க. நீங்கள் கொதிக்க வைத்து சுண்ட வைக்கும் போதே பூண்டு நல்லா வெந்து மாவு மாதிரி ஆயிருக்கிறத பார்க்க முடியும். கரையிலனா அதை ஒரு மத்து வைத்து கடைஞ்சிருங்க. இந்த பூண்டு பாலை காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல ஒரு முறையும், ராத்திரி படுக்கும்போது ஒரு முறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக தொடர்ந்து சாப்பிடுங்கம்மா. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய நரம்பு பிரச்சனை படிப்படியாக குணமாகிறத நம்ம பார்க்கலாம். நேயர்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவம் சம்பந்தப்பட்ட, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் கௌதமன், மருத்துவ இயக்குனர், ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, நம்பர் 37, வாவு சிதம்பரனார் முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. இந்த முகவரிக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ சந்தேகங்கள் அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ அறிக்கைகள், அதன் மேல் இருக்கக்கூடிய கேள்விகள், இயற்கை முறையில் ஆயுர்வேத முறைகள் எப்படி உடலை குணப்படுத்திக் கொள்வது, இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்ததுன்னா கடிதம் மூலம் எனக்கு இந்த முகவரிக்கு அனுப்பி வைங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அறிவுரைகளை தொலைபேசி மூலமோ அல்லது கடிதம் மூலமோ திரும்ப நான் அனுப்பி வைக்கிறேன். நேயர்களே, சீமை அகத்தின்னு சொல்லக்கூடிய அழகாக பூ இருக்கக்கூடிய ஒரு கலை செடி வகை, புதர் வகை தாவரம் இவ்வளவு மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிறதா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவ்வளவு மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி இன்றைக்கு விவரமாக நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மூலிகையோடு, அதோடைய மருத்துவ குணங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.